பார்க்கலாம். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கதையை பார்த்தது இல்லை. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் வாஸ்கோட காமா. டைரக்டர் சார் புதுசா ஒரு ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் யாருமே ரிஸ்க் எடுக்காத ஒரு ஸ்கிரிப்ட். ஏன்னா நம்ம நினைச்சா கூட அந்த லைஃபை வந்து யாராலையும் கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காரு. படத்தோட மெயினே என்னன்னா, நிறைய பேர் ரிவ்யூ வந்து படம் குழப்பமா இருக்கு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்குங்க. ஸ்கிரிப்ட் எழுதினவங்கள பாராட்டியா. ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு என்னவோ அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடி கஞ்சா, இந்த படத்துல வந்து வேப்ப மரத்தெல்லாம் வளர்த்து வச்சிருக்கானுங்க. நியாயமா கஞ்சா செடி தானே வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நக்கல் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. அது இப்ப நடக்கிற காலகட்டத்தை அப்படியே பிரதிபலிக்குது. நான் என்னுடைய துணியில இருந்து நீங்க புரிஞ்சுக்கிறத புரிஞ்சுங்க. அது உங்க கருத்து. உங்க கருத்தை நான் வந்து எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும், மறுக்க முடியும்? அது உங்க உரிமை. நீங்க சொல்லலாம் எல்லாமே. ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாங்க. பட் ஆனா அது இல்ல. படத்தோட ஃபர்ஸ்ட் அந்த 5 நிமிஷம் பார்த்தாதான் உங்களுக்கு கதையே புரியும். நீங்க 10 நிமிஷம் கழிச்சு பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து படம் பாத்தீங்கன்னா சத்தியமா புரியாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த 5 நிமிஷத்துல தான் அவர் என்ன சொல்ல வராருங்கிறதே சொல்லியிருக்காரு. மத்தபடி அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்க உலகத்தை தான் ஒரு படமா ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு. இதுல வந்து நக்குல் பட் எனக்கு என்னன்னா, கொஞ்சம் அந்த லேக்ஸ் எல்லாம் கட் பண்ணி கரெக்டா எடிட்டிங் பண்ணி கரெக்டா இன்னும் கொஞ்சம் டைரக்ஷன் கொண்டு போயிருந்தா நல்லா ஹிட் கொடுத்துருக்கோம். இவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்டை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பு சேர்க்கலையேன்றதுதான் எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. மற்றபடி நான் ட்ரெய்லர் வந்து பார்த்து டிக்கெட் புக் பண்ணது எதுக்காகனா, அதுல ட்ரெய்லர்ல ஒரு சீன் வரும். தினமும் குடிச்சு கும்மாலம் அடிச்சு கஞ்சா அடிச்சு நான் வந்து இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு இது. அதுதானே உண்மை. நான் நல்லா இருக்க போறேன், நான் ஒழுங்கா இருக்க போறேன்ற மாதிரி யாரும் இருக்கு இல்லையா? இல்ல படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட குதூகலப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசிக்க வைக்கிற படம். சமுதாயத்துக்கு தேவையான படம் தான். சமுதாயத்துக்கு தேவையான படம் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதை அடாப்ட் பண்ணுவாங்களாங்கிறது கேள்விக்குறி. அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்களா இல்ல? சார் ஒரு சாங் பாடியிருக்காரு, மை லைஃப் மை ரூல்ஸ்ன்னு. எல்லாருமே இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க, மை லைஃப் மை ரூல்ஸ்ன்னு. அதனால அந்த சாங் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகுற சாங் ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டோரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லவங்க யாருமே நல்லவங்க யாருமே வெளியே இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பொய் சொல்லி பழி சொல்லி நல்லவங்க எல்லாம் உள்ள அனுப்பிச்சுட்டு கெட்டவங்க தான் வெளியே சுத்திட்டு இருக்காங்க. அது வந்து நமக்கே தெரியும். சில விஷயம் எல்லாம் கெட்டது நடக்குது, ஆனா அதை கண்டுக்கிறது இல்லை. காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறாங்கல்ல. அந்த மாதிரி இவரும் ஒரு கதையில கொண்டு வந்திருக்காரு. அப்பப்ப போய் வீக்கெண்டான டாஸ்மாக் போறாங்க, நல்ல கவர்மெண்ட்டுக்கு நல்லா ஏர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் சொல்றதுதான் சொல்லுவோம் அப்படின்னு அதெல்லாம் பக்காவா எடுத்துருக்காங்க. ஸ்கிரிப்ட் ஆனா சூப்பர் ஸ்கிரிப்டுங்க. இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு மசாலா போட்டாதான் கரம் மசாலா வாசனை வரும்ன்ற மாதிரி அந்த டைரக்ஷன்ல கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு. மற்றபடி ஆனா சூப்பரான ஸ்கிரிப்ட். எழுதுனவங்கள பாராட்டியா. ஆக்டிங்லாம் ஓகே, யாரும் அதுல ஆக்டிங்க்கு பஞ்சமானவங்களே கிடையாது. ஆக்டிங்லாம் சூப்பர் தான். லேக் ஆகுதுன்னா ஒரு தேவையில்லாம நிறைய சீன்ஸ் இழுத்துக்கிட்டே போறாங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போயிருக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுது. மற்றபடி வந்து நம்மளோட மூளை எந்த லட்சத்துல இயங்குதுன்றது தான் இந்த படம். இப்ப இருக்கிற நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பியூரிட்டியா ஒரு 24 கோல்டு மாதிரி நம்மளால இருக்க முடியல. கேவலம் 22 கோல்டா கூட நம்மளால இருக்க முடியல. எல்லாமே கெட்டு குடிசவராதானே இருக்கோம். அதை தான் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சிருக்காங்கல்ல, எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. புரியாதுன்னு சொல்ல வரீங்க? அப்படி நான் சொல்லல. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அது உங்க கருத்து. புரியுது. அது உங்களுக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம். வேற எந்த ஹீரோ இந்த மாதிரி கேரக்டர் ஒத்துக்க மாட்டாங்க. அதான் சொல்ல, புது மாதிரியான ஒரு கேரக்டர். இது வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏத்துப்பாங்க. அது நாளை முறையில தான் தெரியும். நீங்க இப்ப ஆடியன்ஸோட வந்து பாக்குறீங்க. அதாவது அதான் சொன்னல, எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான படம். நமக்கு வந்து ஒரு கெட்டதுதான் ஆதரிக்கிற மாதிரியும், ரொம்ப பியூரிட்டியா இருந்தா ஒருத்தரை பிடிக்கல
அப்படிங்கிற மாதிரி. எப்படி இந்தியன் டூல பிடிக்கலையோ தாத்தாவை வந்து பியூரிட்டியா இருந்தா பிடிக்கல, தப்பு செய்யறத தடுக்கிறதுக்காக வந்தவங்களை பிடிக்கிறத விட்டு அவரை பிடிப்பாங்க இல்லையா, அதேதான் இந்த படமும். அதுல இருக்கிற அந்த ஒரு லைன் கான்செப்ட் தான் இந்த படமும். அதாவது பியூரிட்டியா இருந்தா பிடிக்கல, அத அந்த கல்யாணத்துல கூட பாத்தீங்கன்னா நீ ரொம்ப நல்லவங்க இல்லன்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்வாங்க. சொல்லிகளே நல்லவன் சொல்லிட்டேன்னா நித்திடுவாங்கப்பா அப்படின்வாங்க. அதனால கொஞ்சம் பொய் சொன்னாதான் இந்த உலகத்துல வாழ முடியும்ன்ற மாதிரியும், அப்புறம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தாதான் இப்ப எல்லாம் ஆதரிக்கிறாங்கன்ற மாதிரி அதுல ஒரு சீன் வருமே. ரியல் லைஃப்ல என்ன நடக்குதோ அவரோட இமேஜ்ல என்ன வந்திருக்கோ அதை கொண்டு வந்திருக்காரு. அந்த வாஸ்கோடா காமான்ற டைட்டில் வந்து எப்படி வந்துச்சுன்னா, அந்த படத்துல இருக்க எல்லாரோட கேரக்டர் பேரையும் கனெக்ட் பண்ணதான் அந்த வாஸ்கோடா காமா. மத்தபடி படத்துல அந்த வாஸ்கோடா காமாக்கான கருத்தோ இல்ல அதை பத்தி ஒரு கதையோ கிடையாது. டிஃபரெண்டான கதை, அதே மாதிரி டைட்டிலும் டிஃபரெண்டா இருக்கணும்ன்றதுனால அந்த கேரக்டர்ஸை வச்சு அந்த டைட்டில் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா பிடிக்கும்னா, இப்ப வேணா ஆரம்ப காலத்துல வேணா யாருக்கும் பிடிக்காம இருக்கலாம், போக போக நீங்க பார்க்கதான் போறீங்க. ரீல்ஸ் இன்னைக்கு எல்லாமே யூடியூப் தானே, நீங்க இந்த படத்தை கட் பண்ணி யூடியூப்ல ரீலா போட்டு பாருங்க, அப்ப எல்லாரோடய கனெக்ட் ஆகல. நாங்க தரமாட்டோம், பட் நாங்க சொல்றது இன்னைக்கு எல்லாமே யூடியூப் தானேண்ணா. அப்ப நம்ம வந்து இந்த படத்தோட அந்த சின்ன சின்ன போர்ஷன் நம்ம எடுத்து பார்க்கும் போதே இப்ப படம் என்ன வைரல் ஆகணும், அதுதானே படம், நல்ல படங்கள் பண்ணணும் அதுதானே. இப்ப எல்லாருமே படத்துல இருக்க சின்ன அந்த ட்ரெய்லர் வச்சுதானே படத்தை போய் பார்க்கணும்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கணும்ன்றவங்க ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தாங்கன்னா, என்ன நீ மெசேஜ் சொல்லி நல்ல படத்தெல்லாம் எடுக்கிற, ஏதாவது ஒரு அந்த மாதிரி படமா எடுத்து முன்னேற்றி போக மாட்டியா அப்படின்னு. அதுதானே இப்ப நல்ல படம். இந்தியன் டூல அவ்வளவு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்கல்ல. அப்புறம் வெத்துக்கூட்டு படம் வந்தா அதை வந்து சூப்பரா பாக்குறாங்க, அட்வான்ஸ் புக்கிங்ல போகுது. பட் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல போல, பட் ஆன் த ஹோல் அன்னைக்கு மார்னிங் மட்டும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 70% தியேட்டர் ஃபுல்லா தான் இருக்கு. எல்லாரும் ஏதோ ஒரு பிடிக்காது இல்ல, பிடிச்சுதான் ஆகணும். நான் நம்மளதான் பிரதிபலிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். நம்மளோட இன்னொரு முகம் என்னன்றதுதான் இந்த படம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்றேன். நான் சொல்றது அவர் விறுவிறுப்ப கம்மியா கொஞ்சம் குடுத்துட்டாருன்னு சொல்ல வரேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் அருமையான ஸ்கிரிப்ட், இத வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொண்டு போயிருக்கணும்னு சொல்ல வரேன்.